ஓம் குருவை போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். நம்ம சுகர்நாடி முறையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு செஞ்சுட்டே இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி திருமணம் சார்ந்து அல்லது திருமண பிரிவினை அல்லது என் காதல் திருமணத்துக்கு என்ன கிரக இணைவு பாவங்கள் அதை சார்ந்து வீடியோ கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் இந்த வயசுக்குன்னு திருமணம் ஆகலை, இளமையில் திருமணம் ஆனதுக்கு என்னென்ன கிரக நிலை அப்படிங்கிறத வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு ஜாதகமாக நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ஜாதகம் நான் போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன் பாருங்க. இது ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம் நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஆன்லைனில் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ஜாதகத்துல நம்ம என்ன பலன் சொன்னோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போர்டில் பதிவு செஞ்சுருக்கேன். நான் ஒரு முறை வாசித்து காமிக்கிறேன் பாருங்க. 1/9/1969 9 AM காலையில் பிறந்திருக்காரு ஜாதகர். லக்னம் கன்னி லக்னம். கன்னி லக்னம், லக்னத்திலேயே குரு பகவான் புதன் இருக்காங்க. லக்னத்துக்கு 3ல விருச்சிகத்துல செவ்வாய், 4ல மாந்தி. லக்னத்துக்கு 6ல பார்த்தீங்கன்னா ராகு பகவான், 8ல சந்திரன் சனி பகவான். லக்னத்துக்கு 11ல சுக்கிரன், 12ல சூரியனும் கேது பகவானும் இருக்காங்க. ராசியில் உள்ள கிரகம் இதை சுற்றி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கலாம். நவாம்ச லக்னம் கன்னி லக்னமே. கன்னி லக்னம் துலாம்ல விருச்சகம். துலாம்ல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போட்டுக்கோங்க. தனுஷுல கேதுவும் மாந்தியும் போட்டுக்கோங்க. கும்பத்துல செவ்வாய் போட்டுக்கோங்க. மேஷத்துல புதன் போட்டுக்கோங்க. ரிஷபத்துல குரு, மிதுனத்துல ராகு பகவான், சிம்மத்துல சூரியனும் சனி பகவானும் சந்திரனும் போட்டுக்காங்க. இது நவாம்சத்துல உள்ள கிரகம். இப்படி நம்ம கிரகம் போட்டுக்கிட்டோமா, ஒரு கிரகம் யாரோடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கறத ரொம்ப எளிமையா அப்படியே பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். இது நாங்க சுகர் நாடியில பாக்குற முறையுடைய அமைப்பு. நாங்க சுகர் நாடியில முதல்ல பாத்தீங்கன்னா எப்படி நாங்க கணிதம் செய்வோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஜாதகர் நம்மளுக்கு என்ன அனுப்புறாங்களோ அதனுடைய வருடம் கணிதம் செஞ்சுக்கிட்டு என்ன திசை புத்தி இப்ப ஜாதகருக்கு நடக்குது அப்படிங்கிறத அழகா நம்ம எடுத்து எழுதி வச்சுக்குவோம். நிறைய நண்பர்கள் ஜோதிடர்களை நம்ம கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. நீங்க எப்படி கணிதம் பண்றீங்க, அந்த எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. அவங்க கேட்டாங்க, நம்ம இந்த ஜாதகத்தை பாக்குறத அழகா அப்படியே கூட வாட்ஸ்அப் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கிட்டோம், பழகிக்கிட்டோம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுவோம். அப்படி வயசு போட்டுக்கிட்டு அடுத்தது என்ன ஜன்ன காலத்துல பிறந்தாரு, அடுத்தடுத்து என்ன திசை. ஜாதகர் சுக்கிர திசையில பிறந்திருக்காரு. சுக்கிர திசை ஒரு 16 வருஷம், சூரிய திசை ஒரு 6 வருஷம், சந்திரன் ஒரு 10, செவ்வாய் ஒரு 7, ராகு திசை 18 வருஷம். இதெல்லாம் நம்ம கணிதம் செஞ்சோமா அவருக்கு வயசு இப்ப 57 நடக்குதுங்கிறப்ப ராகு திசையில செவ்வாய் புத்தி அவருக்கு ஜாதகருக்கு நடக்குது அப்படிங்கிறத கணிதம் செஞ்சு அழகா எடுத்து வச்சுக்குவோம். இப்ப அந்த ஜாதகருக்கு பாத்தீங்களா தாயும் தந்தையும் அந்த ஜாதகருமே 3 பேருமே ஜாதகம் நம்ம கிட்ட மைக்கில் போட்டு கேட்டுக்கிட்டாங்க. ஸ்பீக்கர்ல போட்டுட்டு எப்படி நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிட்ட கேட்டாங்க. இந்த ஜாதகம் பாத்தீங்களா ஒரு ஒரு மொட்டு சுபர் அப்படின்னா மொட்டு சுபர் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த ஜாதகம் வந்துருச்சு. அப்படின்னா மொட்டு சுபர்னா என்ன பொருள் அப்படின்னு நம்ம எடுத்தோமா, அவருக்குன்னு பாத்தீங்களா ஒரு குடும்பமோ திருமணமோ ஒரு குடும்பமோ குழந்தைகளோ தொழிலோ வருமானமோ உத்தியோகமோ எதுவுமே அவருக்கு இருக்காது. அவர் பாட்டுக்கு பிறப்பாரு, வளருவாரு. அப்பா அம்மா சொத்து இருந்தா அந்த வசதியிலேயே வளருவாங்க. எந்த ஒரு 10 ரூபா வருமானமும் சம்பாதிக்க மாட்டாங்க. அந்த அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே வாழ்ந்துருவாங்க. வயசு இப்ப பாருங்க, இவருக்கு 57 வயசு ஆகுது. இந்த வயசுக்கு திருமணம், குழந்தை, குட்டி, தொழில்னு இருக்கிற காலகட்டம் தானே இந்த வயதோட்டத்துக்கு. அப்படி பாத்தீங்களா அவருக்கு எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது. ஆள் மட்டும் தான் பிறப்பாரு, வளருவாரு, இருக்கிற வசதி வாய்ப்பிலே அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. 40 வயசு 50 வயசு 55 60 வயசுல கூட திருமணமாகாத நண்பர்கள், சகோதர சகோதரிகள் நிறைய இருக்கிறாங்க. திருமணம் எப்ப ஆகும் அப்படின்னு நம்ம கிட்ட ஜாதகம் அனுப்பி கேட்கிறாங்க. நிலைப்பாடுகள் எப்படி இருக்குதோ, அந்த பாவங்கள்லாம் எப்படி இருக்குதோ அப்படியே தான் நம்ம சொல்லுவோம். நம்ம இப்ப யூடியூப்ல எப்படி பேசுறோமோ அப்படிதான் இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும் அல்லது திருமணம் இல்லை. இந்த ஜாதகம் ஒரு முட்டு சுபர் அப்படிங்கிறத நம்ம அப்படியே அழகா ஓப்பனாவே சொல்லுவோம். அந்த ஜாதகருடைய அம்மா அப்பா ஆமாம்மா அப்படிதான் இருக்கு,
இப்படியேதான் இவனுடைய வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிதாங்க இருக்குங்கிற நிலைப்பாடு எல்லாமே நம்ம எங்களுக்கு சொன்னோம். சரி, அந்த ஜாதகருடைய தாய் தந்தைக்கு என்ன சொன்னோம் அப்படிங்கிறத நம்ம நண்பர்களுக்கு சொல்றோம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம் 57 வயசு இப்ப நடக்குது. 57 வயசு நடக்குது. ராகு திசையில செவ்வாய் புத்தி ஜாதகருக்கு நடக்குது. நம்ம மொட்டு சுபர் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம லக்னம் வந்து நம்ம சுகர் நாடியில லக்னதம் என்ற நட்சத்திரம் வந்து வலுவா இருக்கணும்னு நம்ம ஆரம்பத்திலேயே அதை தான் சொல்லுவோம். லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம், இது எல்லாமே வந்து பாத்தீங்களா வலுவா இருந்துச்சுன்னா திறமையா படிப்பாரு, திறமையா பேசுவாரு, நல்லா ஆளுமை திறன் இருக்கும். கல்யாண வயசுல திருமணம் முடிஞ்சிடும். தொழிலா சிறப்பா செய்வாரு, குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்காரு, ஆணுன்னு பொண்ணுன்னு பெத்துப்பாங்க. அவங்க வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்களா சிறப்பா இருக்கும். லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும். 7ஆம் பாவத்துடன் நட்பு பெறப்ப நம்ம சொன்ன வளர்ச்சி எல்லாமே ஒரு சிறப்பா இருக்கும். இது நல்ல ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம். இதுவே இவருடைய ஜாதகத்துல பாருங்க, லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் எல்லாமே வந்து பாத்தீங்களா 8ஆம் பாவத்தை தொடுது. எல்லா நட்சத்திரமே வந்து பாத்தீங்களா 8ஆம் பாவத்தை தான் தொடுது. லக்ன புள்ளி யாருக்கால்னு பாருங்க, லக்ன புள்ளி செவ்வாய்க்கால். செவ்வாய் லக்னத்துக்கு 3ல, செவ்வாய் என்றது புதன் கால். புதன் பாருங்க லக்னத்துல இருக்கு, புதன் என்றது சந்திரன் கால். சந்திரன் 8ல் இருக்காரு நீச சனி பகவானுடன். லக்னாதிபதி புதன், லக்னாதிபதி புதன், புதன் சந்திரன் கால், சந்திரன் 8ல். ராசி அதிபதியும் 8ல் தான் இருக்கிறாங்க. அப்ப லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி எல்லாமே 8ஆம் பாவத்தை தொடுது. 8ஆம் இடம் என்பது ஒரு மொட்டு சுபர், ஒரு மொட்டை சுபர் அப்படின்னு ஆசிரியர் சொல்வாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல கேந்திரம் திரிகோணங்கிற பாவம் வந்து பலமா இருக்கணும். நம்மளுக்கு கேந்திர திரிகோண பாவங்கள் பலமா இருந்தாதான் 4 பக்கமும் ஒரு வீடு அப்படிங்கிறப்ப 4 பக்கமும் சுவர் நல்ல சமநிலையில உறுதியுடன் இருந்துச்சுன்னாதான் அது மேல வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு 10 மாடி 20 மாடி கட்டடம் எழுப்பி அதுல குடியிருப்பு வசிக்க முடியும். அந்த 4 பாவமும் கெடக்கூடாது. கெட்டுடுச்சு அப்படின்னாவே அது வந்து பாத்தீங்களா குடி வசிப்பதற்கு, ஆள் குடியிருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்களா அந்த வீடு வந்து ஏதுவா இருக்காது, ஓப்பனா தான் இருக்கும். அதுல வந்து யாரும் மனிதர் தங்கி குடித்தனம் பண்ண முடியாது. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்களா பாம்பு, பூச்சி, கரப்பான் இப்படிதான் அதுல வசிக்கும், உயிரினங்கள் வசிக்கும். மனிதர் வசிப்பதற்கு ஏதுவான இடம் அல்ல. அப்ப ஒரு லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்துல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்களா 7ஆம் அதிபதியெல்லாம் தொடர்பு விட்டுருச்சுன்னா அந்த காலகட்டத்தில் திருமணம் முடிச்சு குழந்தை குட்டின்னு இருப்பாங்க. அல்லது நின்ற நட்சத்திரம் எல்லாமே பலமா இருந்துச்சுன்னா 4 சுபரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும். நல்ல வீடு கட்டுவாங்க, நல்லா அழகா நல்லா வர்ணாலாம் பூசி நல்லா மனிதர்கள் எல்லாமே தாய் தந்தை மனைவி மக்கள்னு குடியிருப்பாங்க. இது வந்து கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச பெற்றுச்சுன்னா இந்த அமைப்பு வந்து சிறப்பு கொடுக்கும். இதுவே வந்து பாத்தீங்களா லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி எல்லாமே 8ஆம் பாவத்தை தொட்டுச்சுன்னா இந்த நிலைப்பாடு அப்படியே மாறிக்கும். இந்த நிலைப்பாடு வந்து பாத்தீங்களா அப்படியே நம்ம மாறிக்கும். இது வந்து நம்ம எப்பவுமே வலுவா நம்ம சுகர்நாடியில எடுத்துக்கணும். நம்மளுக்கு லக்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில நண்பர்கள் கூட போன் பண்ணி கேட்கறாங்க, மேடம் நீங்க ஒவ்வொரு நின்ற நட்சத்திரத்தையும் தொடர்ந்து எடுக்கிறீங்க, அது எத்தனை பாவம் வரைக்கும் நீ எடுக்கணும், எத்தனை முறை எத்தனாவது முறை வரைக்கும் எடுக்கணும் அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. இப்ப ஒரு லக்னம் நம்ம எடுத்தோமா 1, 4, 7, 10ங்கிறது நம்மளுக்கு கேந்திரம். நம்மளுக்கு காலபுருஷ தத்துவத்துல வந்து பாத்தீங்களா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் வந்து உபய லக்னங்கள். இது வந்து 4 கேந்திரம் இல்லையா? இதே மாதிரி அவரவர் ஜாதகத்துக்கும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த 4 கேந்திரமும் முதல் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் என்பது நம்மளுக்கு கிழக்கு சுபர். லக்னம் என்பது கிழக்கு சுபர். 4வது கேந்திரம் வந்து பாத்தீங்களா தெற்கு சுபர். 7வது கேந்திரம் வந்து பாத்தீங்களா மேற்கு சுபர். 10வது கேந்திரம் வந்து பாத்தீங்களா வடக்கு சுபர். இந்த 4 திசைக்குமே ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா நாங்க இப்ப லக்னம் நின்றது செவ்வாய்க்கால், செவ்வாய் நின்றது புதன் கால், புதன் நின்றது சந்திரன் கால், சந்திரன் நீச சனியுடன் 8ஆம் பாவத்துல இருக்கிறார். 4 திசை முடிஞ்சிச்சுங்களா? 4 திசையுமே வந்து பகையான பகையான அமைப்பு தொடர்பு வந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா எந்த ஒரு தொழில் மேன்மையும் கிடையாது அப்படிங்கிற உறுதியா சொல்லலாம். இதுவுமே நம்ம
இந்த கேந்திரம் இந்த 1, 4, 7, 10 4 சுபர்களும் நின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா நல்ல திருமணமா செய்வாரு, படிப்பாரு, தொழில், உத்தியோகம் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இவர் ஜாதகத்துல பாருங்க 9 கோள்களுமே 1-8 தான் தொடுது. இவருடைய ஜாதகத்துல 9 கோள்களுமே பாத்தீங்களா 1-8ஆம் பாவத்தை தான் தொடர்பு வருது. ஒன்னொன்னா நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கலாம் பாருங்க. லக்ன புள்ளி பாருங்க, லக்ன புள்ளி செவ்வாய்க்கால், செவ்வாய் நின்றது புதன் கால், புதன் சந்திரன் கால், சந்திரன் 8ல இருக்காரு. லக்ன புள்ளிக்கு 8 தொடர்பு வந்துருச்சுங்களா. லக்னாதிபதி எடுத்துக்கோங்க, லக்னாதிபதி புதன், புதன் என்றது சந்திரன் கால், சந்திரன் 8ல, அதுவும் 8 தொட்டுடுச்சுங்களா. சரி, ராசி அதிபதியும் 8ல இருக்கிறாரு. இங்க 3 பேருமே 8க்கு போனது முதல் குற்றம். சரி, மற்ற கிரகங்கள் எல்லாம் இப்ப இந்த லக்னத்துக்கு உண்டான லக்ன சுபர்களோ குருவெல்லாம் நல்லா இருந்தா நம்மளுக்கு பலன் கொடுப்பாரு இல்லையா. அப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஆய்வுபடுத்துறப்ப சூரியன் எடுத்துக்கோங்க, சூரியன் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல இருக்காரு. சூரியன் என்றது சுக்கிரன் கால்ல இருக்காரு. சுக்கிரன் 11ஆம் பாவத்துல சனி பகவான் கால்ல தான் இருக்காரு. சனி பகவான் 8இன் நீசம். சூரியன் பலன் இழந்துட்டாரா. அடுத்தது பாருங்க, சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய் வாங்க. செவ்வாய் நின்றது புதன் கால்ல இருக்காரு. செவ்வாய் நின்றது புதன் கால்ல இருக்காரு. அந்த புதன் சந்திரன் கால்ல, சந்திரன் 8இன் நீச சனியுடன் இருக்காருங்களா. இதுவும் பாதிச்சிருச்சுங்களா. புதன் எடுத்துக்காங்க, லக்னாதிபதியே புதன் வருவாரா. அந்த இடத்துல நம்ம ஆட்சி உச்ச மூல திரிகோணம்னு எடுக்கக்கூடாது. அவர் நின்ற நட்சத்திராதிபதி தான் பலனை கொடுக்கும். ஒரு கிரகம் 12 பாவத்துல எங்கனாலும் இருக்கலாம்னு சொல்லுவார் ஆசிரியர். அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்குதா அதுதான் பலன் கொடுக்கும் அப்படிம்பாரு. புதனுக்கு எடுத்தீங்களா, அவரு சந்திரன் கால இருக்காரு. சந்திரன் 8க்கு போயிட்டாரு. அடுத்து குரு எடுத்துக்கோங்க, குரு லக்னத்தில் தானே இருக்காரு. குரு நின்றது சந்திரன் கால், அந்த சந்திரனும் 8க்கு போயிட்டாரு. அடுத்து சுக்கிரன் எடுத்துக்கோங்க, சுக்கிரன் நின்றது பாத்தீங்களா சனி பகவான் கால், சனி பகவான் 8ஆம் பாவத்துல நேசமாயிட்டாரு. ராகு பகவான் எடுத்துக்கோங்க, ராகு நின்றது குரு கால்ல இருக்காரு. குரு சந்திரன் கால்ல இருக்காரு. சந்திரன் 8க்கு போயிட்டாரு. கேது பகவான் எடுத்துக்கோங்க, கேது லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல இருக்காரு. கேது லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல இருக்காரு. கேது நின்றது பாருங்க சூரியன் கால்ல இருக்காரு. சூரியன் சுக்கிரன் கால்ல இருக்காரு. சுக்கிரன் சனி பகவான் காலுக்கு போய் சனி பகவான் லக்னத்துக்கு 8ல போயிட்டாரு. 9 கோள்களும் 12 பாவமும் எல்லாமே 8ஆம் இடத்தை தான் தொடுது. 9 கோள்களும் 12 பாவத்தில் உள்ள கிரகங்களும் எல்லாமே 1-8 தொடர்பு தான். 1-8 தொடர்பு அப்படிங்கிறப்ப அந்த ஜாதகர் பாத்தீங்களா எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லைங்க சார். ஆளு மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. படிப்பு இல்லை, திருமணம் இல்லை, அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்ச சொத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை குட்டி எதுவுமே இல்லை. இப்படிதான் எவ்வளவு நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்குது. அவங்க அம்மா கேட்டாங்க, சரி இப்படி கூட இருக்கட்டுமா, உடம்பு நல்லா இருக்குமா, உடம்பாவது ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளுக்கு 1-6 அப்படி தொடர்பு வந்துச்சுன்னா நோய் வருங்க சார். லக்னம் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலும், 6ஆம் அதிபதி லக்னத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த திசா புத்தி காலத்துல நம்மளுக்கு ஒரு நோய் வரும். நோயின்னு பாத்தீங்கன்னா பெரிதளவில் வராதுங்க சார். ஒரு சளி, காய்ச்சல், தலைவலி, சின்ன சின்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்றக்கூடிய நோயா வந்துடும். அதுவே லக்னம் 8ஆம் பாவத்தை தொட்டாலும் சரி, 8ஆம் அதிபதி லக்னத்தை தொட்டாலும் சரி, அறுவை சிகிச்சை, ஆபரேஷன் பண்றது, அந்த காலகட்டத்துல ஒரு மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டத்தை கொடுக்கிற அளவுதான் இந்த ஜாதகருக்கு ஒரு அமைப்பு இருக்கும். இப்ப என்ன நோய் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. எல்லா கிரகமும் சந்திரனை தொடுது, 8ஆம் பாவத்தை தொடுது. சந்திரன் பாத்தீங்கன்னா கிட்னி, நம்ம உடம்புல சந்திரனுக்கு உண்டான உடல் உறுப்பு காரகத்துல கிட்னி ஃபெயிலியர், அதுக்காக வைத்திய செலவு பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆமாமா, அவனுக்கு ரொம்ப வருஷமாவே இந்த தொந்தரவு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதுக்குதான் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம், உங்க யூடியூப்பை பார்த்துட்டு தான் ஃபோன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜாதகருடைய அம்மா சொன்னாங்க. எப்பவுமே சார் எல்லா கிரகமும் 8ஆம் பாவத்தை தொட்டுச்சுன்னா ஒரு ஒரு முட்டு சுவர் தான். அந்த இடத்துல எந்த ஒரு பலனும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அந்த திருமணம், குடும்பம், குழந்தை குட்டின்னு ஒரு போராட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்குதான் நம்ம சுகர் நாடியில ஆணி அடிச்ச மாதிரி சொல்றோம். லக்னம் வலுவா இருக்கணும், லக்னாதிபதி வலுவா இருக்கணும், ராசி அதிபதி வலுவா இருக்கணும், நின்ற நட்சத்திரம் எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று அந்த 7ஆம் பாவம் தொடர்பு பெற்றுச்சுன்னா திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பா இருக்கும்னு நம்ம சொல்லலாம் சார். இவருடைய ஜாதகத்துல
எல்லா பாவமும் வந்து பாத்தீங்களா 8ஆம் பாவத்தையே தொட்டு நீச சனி பகவானுடைய தொடர்பு வந்துச்சு. நீச சனி பகவானுக்கு 6, 7, 8ல என்ன கிரகம் இருந்தாலும் இந்த கிரகம் பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீச சனிக்கு பாருங்க 6ல கன்னியில லக்னம் இருக்குது, பலன் இல்ல. லக்னாதிபதி அங்கதான் இருக்காரு, பலன் இல்ல. குருவும் அங்கதான் இருக்காரு, பலன் இல்ல. அதுக்கு 7 இடத்துல எந்த கிரகமும் இல்ல. 8ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய் இருக்காரு, இவருக்கு கீழே சகோதரம் எல்லாம் யாரும் இல்ல. 3ஆம் பாவமும் செயல்பாடுகள் இல்ல. இந்த ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகம் நம்ம எடுத்தோமா 3ஆம் பாவம், பெண் ஜாதகத்துல 3ஆம் பாவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த 3ஆம் பாவம் செயல்பாடு இல்ல. நீச சனி பகவானுக்கு 6, 7, 8ல் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன் பலனை இழக்கும். இவருக்கு லக்னம் பலன் எழுந்துருச்சு, லக்னாதிபதி பலன் எழுந்துருச்சு, குருவும் பலன் எழுந்துட்டாரு. செவ்வாய் என்பது உடல் தேக காரகன், அவரும் பலன் இழந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகர் வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. அப்பா அம்மா வந்து பாத்தீங்களா சந்திரன் வந்து மேசத்துல இருக்கிறாரு, சூரியன் வந்து சிம்மத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்பா அம்மா வந்து பாத்தீங்களா நல்லா சொத்து பத்துடன் வசதியுடன் இருக்காங்க. அந்த வருமானத்துல எங்க அப்பா அம்மா வந்து இவரை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் வயசுக்கு அப்பா அம்மாவை இவரு பாத்துக்கணும். ஆனா அப்பா அம்மாவுடைய வருமானத்துல இந்த ஜாதகர் வளர்ந்துட்டு இருக்கிறார். அப்பா அம்மா தான் இன்னும் வளர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம MGS சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் போடுற வீடியோக்கள் வந்து பாத்தீங்களா நிறைய சுகர் நாடி விதிமுறைகளை எங்க ஆசிரியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நம்ம வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரோம். இந்த விதிமுறை எல்லாமே வந்து பாத்தீங்களா நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஜாதகத்துல எடுத்து நீங்க பொருத்தி பாக்குறப்ப ஒரு திருமணம் ஆகாத ஒரு ஜாதகம்லாம் வருதுன்னா இந்த கிரகணிவு தான் எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி MGS வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.